கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பேரணி மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை துவக்கி வைத்தார். சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து கலை நிகழ்ச்சிகளும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாணவர்கள், பொதுமக்கள், ஓட்டுநர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடந்தது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சாலை விபத்துகளில் 700 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 1500 நபர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்கள் முறையாக சாலை விதிமுறைகளை பின்பற்றவில்லை. தலைக்கவசம், சீட் பெல்ட் போன்றவை அணியாமல் இருந்தது காரணம். எனவே பொதுமக்கள் கட்டாயம் தலைக்கவசமும் சீட் பெல்ட்டும் அணிவதுடன் சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், அதிக வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 700 நபர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சிறு விபத்துகள், சிறு காயங்கள் மூலமா ஒரு 1500 பேர் பக்கம் காயமடைகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சாலை விதிகளை மதித்து நடந்து கொள்றது கிடையாது. பிளஸ் நம்ம அந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாம நம்ம கண்டிப்பா சாலையில டிராவல் பண்றோம். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்ட அனைத்து மாணவர்களுமே கண்டிப்பா நீங்களும் ஹெல்மெட் வியர் பண்ணணும். அதே மாதிரி உங்க பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே ஹெல்மெட் வியர் பண்றதுக்கு கண்டிப்பா அறிவுறுத்த வேணும். இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க. கண்டிப்பா அந்த இம்பாக்ட் இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆன் அவர் டிஸ்ட்ரிக்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது நீங்க எல்லாருமே முயற்சி எடுத்தா தனிப்பட்ட முறையில காவல்துறை கேஸ் போட்டு ஃபைன் போடுறதுனால கண்டிப்பா எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அந்த மாற்றம் தங்களிடமிருந்து வந்தா தான், சமுதாயத்திலிருந்து வந்துச்சுன்னா தான் கண்டிப்பா நம்ம விபத்துகளை குறைக்க முடியும். மேலும் ஒரு உயிரிழப்பு ஏற்படும் பொழுது அந்த குடும்பத்தார் எவ்வளவு பெரும் துக்கத்துக்கு ஆளாவாங்கன்னு தெரியும். அந்த இது நிகழ்ச்சி எங்கேயும் நடக்காம இருக்கணும். அதுக்கு போதிய பாதுகாப்பு விழிப்புணர்வோட நம்ம சாலை விதிகளை கடைபிடித்து நடந்து கொள்ளணும்.